வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டான பாட்டில் கார்ட் ஹல்வா. ஃப்ரெண்ட்ஸ், பாட்டில் கார்டு வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். இந்த கப்பில் ஒரு 150 கிராம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த கப்பளவு நான் வந்து ஜாகரி எடுத்திருக்கேன், வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கப்பளவு ஃபுல்லாக நெய் ஆட் பண்ணுறேன். அந்த கப்பு ஃபுல்லாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, பாதாம் அண்டு காஜு வந்து இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வந்து இந்த பாதாம் அண்ட் முந்திரி வந்து ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு, ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த டைமில் வந்து நான் சொரக்காய், அந்த பாட்டில் கார்டு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த நெய்லேயே வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க, அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 லிட்டர் மில்க் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மில்க்லேயே வந்து இப்போ நல்லா குக் பண்ணிக்கணும். அது வந்து நல்லா திக்காகிடும் மில்க்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பால் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு, இது நல்லா குக் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா குக் ஆகிடுச்சு, பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இந்த டைமில் வந்து நான் ஒரு கப்பு வந்து வெல்லம், நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு கப்பு வெல்லம் போடுறேன். நல்லா அது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் ஜாகரி வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஃபுட் கலர் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் கலர் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த பால் கூட நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நான் கோவா வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மேலே வந்து கொஞ்சமாக வந்து கோவா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோவா போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த கோவா வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா வந்து இந்த நெய் நல்லா விட்டுடுச்சு பாருங்கள். நெய் வந்து லூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போது பால் கூட நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, திக்காயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்வீட்டான அண்ட் டேஸ்டான பாட்டில் கார்டு ஹல்வா ரெடி. இது வந்து சுரக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.